கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு லோக்கல் செய்தின்னு எடுத்தாச்சுன்னா, ஒண்ணு டெல்லியில இருக்கக்கூடிய அங்க ஜந்தர் மந்தர்ல நடந்துட்டு இருக்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த தலைமை நடந்துட்டு இருக்க போராட்டமும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க ஒரு சில அங்கங்க நடக்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து இங்க பேசப் போறோம். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, முடிந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி, ஏன்னா ரெகுலராக உங்களுக்கு செய்தி வந்து சேர்றதுக்காக ஆதரவு தாருங்கள். நன்றி. ஏற்கனவே நீங்கள் தந்துட்டு இருக்க ஆதரவு அபரிமிதமானது. இன்னும் உங்களோட ஆதரவு தொடருவதற்கு என்னோட வேண்டுகோள். சரி, முதல்ல வந்து நம்ம சொல்ல வேண்டியது இங்கே இங்கே வரிசையாக வந்து நமக்கு நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு. அந்த செய்திகளில் ஒன்றொன்னா நம்ம வந்து பேச 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 நான் சைடில் வந்து செய்தியை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறவங்களும் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வரிசையாக ஒவ்வொரு செய்தியாக சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, நமக்கு இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, தமிழ்நாட்டில் ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்காங்க. இப்போதைக்கு எப்போன்னு நம்ம என்ன செய்வோம் வந்து வடநாடு, வடவர்கள், அவங்கெல்லாம் வந்து படிக்காதவங்க, ரொம்ப மோசம், ஒன்றும் தெரியாது, ரொம்ப முட்டாள்தனமாக வந்து ஒரு சார்பா இந்த மாதிரி இந்துத்துவா இது, இந்த மாதிரி மத ரீதியாக இது ரீதியாக பிளவுபட்டு கிடக்காங்க, எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்கள பற்றி ரொம்ப மகா மட்டமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு இது இது வந்து யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளானா படித்தவங்க, இந்த இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அறிவாளிகள், ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க அப்படின்றது. இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து 23 ஆக்சுவலாக, இது வெளிவரது 24. சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் வடநாட்டுக்காரங்க மாதிரியும், வடநாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில சினிமாக்கள் என்ன நடக்கும்னா, வில்லன் மாதிரி ஒருத்தனை காட்டே வருவாங்க, ஹீரோ மாதிரி ஒருத்தனை காட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது ஹீரோ வந்து வில்லனாக இருப்பான், வில்லன் வந்து ஹீரோவாக இருப்பான். அப்படி தலைகீழ சேஞ்ச் ஆகி நிற்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, அங்கே ஜந்தர் மந்தரா இருக்கட்டும், பல மாநிலங்களில் இளைஞர்களுடைய போராட்டம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தா அடி வாங்குறதுக்கு ஒரு பக்கம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம், இந்த படத்துக்காக முட்டி மோதி முண்டி அடிச்சு போய் இது கட் அவுட் பண்ணுறது, இது பண்ணுறது, மேலே ஏறுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அட பாவிகளா, உங்களுடைய எதிர்காலம் இதுதானா? ஜனநாயகன் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய படம், ரைட், ஓகே. அது வந்து சரி, இப்போ இருக்கிற முதலமைச்சர் முன்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தவர் நடித்த படம் எல்லாம் ஓகே தான். அதுக்கு இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு வந்து அங்கே போராட்டம் நடக்குது. எதுக்கு போராட்டம் நடக்குது? நீங்க படிச்சிருக்க படிப்பு, நீங்க படிக்கக்கூடிய படிப்பு, உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் படிச்சிருக்க படிப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்தன நீட் அண்டு சிபிஎஸ்சி, அதில் வந்து கோளாறு நடக்குது. இந்த மாதிரி எஜுகேஷனில் கோளாறு நடக்குது. அவர் வந்து ரிசைன் பண்ணி சொல்லித்தானே இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் ஒரு துளியாவது வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் பண்ணுறாங்களா? வெக்கக்கேடா இருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதே இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லயோலா காலேஜில் வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தா 80,000 பேர், 1,00,000 பேர் வந்து இளைஞர்கள் வந்து ஃபைலை தூக்கிட்டு, ரெசியூமை கையில் வச்சுக்கிட்டு தேடி தேடி ஒவ்வொரு கம்பெனியாக போய் கொடுத்தாங்க. ஒரு 300லேருந்து 500 கம்பெனி வந்ததாக சொன்னாங்க. அதில் ஒரு 5,000 பேர் பக்கம் வந்து வேலைக்கு ஓகே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கதாகவும், அது பார்த்தா 5% அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஜனநாயகன் படம் அப்படின்னு என்னமோ உலகத்தில் வேறு எதுவும் வராது, ஒரு கிழக்கு உதிக்கிற சூரியன் வந்து மேற்கு உதிச்ச மாதிரி, இப்படியே அப்படியே ஒரு வானத்தில் ரொம்ப என்னமோ புதுசாக வந்து தெரிஞ்ச மாதிரி. இது என்னது இது? ஒரு படம் பார்க்குறதுக்கு இளைஞர்கள் இவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து வீணாக்கி, இதுதான் வந்து உங்கள் சென்சி, நீங்கள் வந்து எதிர்காலத்தோட இந்தியாவோட தூண்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கேவலமா இல்லை? படம் பாருங்க. அதுக்கு இப்படியா? இப்போ ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து எடுக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு இங்கே என்னன்னா, அந்த பக்கம் மோடி, அங்கே உட்காந்துருக்க மோடி, அமித்ஷா கூட போராட்டத்தை வந்து நசுக்கிறதுக்கு இன்னும் முழுசாக முயற்சி பண்ணல. போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா போராட்டம் நடத்த முடியாமல் இங்கே பயங்கரமான தடை இருக்கு அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வடநாட்டு செய்தியும் தென்னாட்டு செய்தி முதல்ல சொன்னோமா, அங்கே வந்து பார்த்தா பேரிகார்டை அடித்து நகர்த்தி அப்படிலாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நீட்டுக்கும் எஜுகேஷனுக்காக ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து ஜனநாயகனுக்கு முட்டி மோதி வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு நிலையில தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்காங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. இது எந்த கட்சியா இருக்கட்டும், இது வந்து இப்போ தாவேகா அரசா இல்ல திமுக அரசா, இந்த அரசா இல்ல, நான் சொல்றது வந்து இதை பிரச்சனை இல்லை. இது வந்து இளைஞர்கள் அவங்கள பார்த்து
பரிதாபப்பட வேண்டியிருக்கு, கோபப்பட வேண்டியிருக்கு. இளைஞர்களுக்கு வந்து கேவலமா இல்ல இப்படி போய் முட்டி மோதுறமே அப்படின்னு சொல்லி நீங்க படம் பார்க்கறது உங்க உரிமைன்னா உங்க உரிமையா இருக்கட்டும். ஆனா உங்களுக்காக ஒரு பெரிய கூட்டமே வந்து அங்க வந்து போராடிட்டு இருக்காங்கல்ல, அடி வாங்குறாங்கல்ல, ரத்தம் சிந்துறாங்கல்ல, ஒரு உணர்வு கொஞ்சமாவது இருக்கா? அப்போ உங்க எதிர்காலம் எப்படி பிரைட்டா இருக்கும்? இதுல இருக்கும் எதிர்காலம். இதெல்லாம் கேவலமா இல்ல? இது வந்து என்ன சொல்றது? பயங்கர மோசமா இருக்கு. இப்ப என்ன, இங்க வந்து அங்க மோடி அரசே போராடுறதுக்கு அனுமதி குடுக்குறாங்க. ஆனா இங்க தாவேகா அரசு போராடுறதுக்கு அனுமதி குடுக்கல. அப்ப நீங்க யாரு? அப்ப இந்த தாவேகா அரசு யாரு? நீங்க வந்து எதுக்கு எஜுகேஷனுக்காக வந்து போராடுறாங்களே, நீங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அத பத்தி பயப்படுறீங்க, பயப்படல புதுசா வந்துட்டாங்க. அதெல்லாம் வேற விஷயம். இளைஞர்களுக்காக போராடுறாங்கல்ல, அந்த போராட்டத்துல உங்க பங்கு என்ன? ராகுல் காந்தி அடி வாங்குன உடனே வந்து ராகுல் காந்தி பண்ணது வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அப்புறம் அதோட சேர்த்து மத்தவங்களுக்கும் ஆதரவு குடுக்குறோம். இதுதான் வந்து உங்களுடைய அ இந்த டக்கு. டக்குன்னு திரும்பி பாருங்கன்னா, இதுதான் உங்க டக்கு இல்லையா? உண்மையிலே இவ்வளோ அதே மாரி அங்க வந்து டெல்லியில போராட்டம் வந்து நேத்து முந்தா நாள்லாம் வந்து போலீஸ் போலீஸ் பேர்ல ஆர்எஸ்எஸ் அடியாட்கள் அவங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சு பயங்கரமா பண்ணாங்கல்ல. ஒரு பேட்ச் நேம் பேட்ச்ல ஒண்ணும் இல்ல ரொம்ப விவாதத்துக்கு வந்துச்சா. இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, பஞ்சாப், ஹரியானால இருந்து இளைஞர்கள் அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த கையில வாள் இருக்கு இல்லையா? வாள் அண்ட் வேல் வச்சிருக்க உரிமை இருக்கு. அது வந்து என்ன அஃபிஷியலாவே அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு டீம் வந்தாங்க. அத ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி இருந்து எல்லையில தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. அவங்க வந்து பொத்துக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தா, இப்போ வந்து அங்க ரோட்ல அத பார்க்கணுமே. அது வந்து கத்திய சுழட்டிக்கிட்டு, வேல வச்சுக்கிட்டு, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ஆதரவா வந்து இறங்குன உடனே, இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அந்த பக்கம் வரிசையா நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! போனா வெட்டி புடுவாய்ங்களே! அந்த பயம் இருக்கணும். முதல்ல ஜென்சி கிட்ஸ் மட்டும் இல்ல. இந்த பயம் வந்து எதுக்கு இருக்கணும்னா, தவறான இதுக்கு பயமா இருக்க வேண்டியது இல்ல. இவங்க போராடுறது எதுக்காக? அந்த போலீஸ்கார பார்த்து ஒரு சின்ன ஒரு பொண்ணு கேட்கல, "யோவ்! உன் புள்ளைக்கு ம உன் புள்ளைக்கு நடந்து வந்தால் இப்படித்தான் நீ நடந்துக்கிருவியா நீ? உனக்கு கேவலமா இல்லையா? இது வந்து உன் புள்ளையோட படிப்புக்கும் சேர்த்தானே இங்க போராடுறாய்ங்க. நீ என்ன இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற?" அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் மூஞ்சில வந்து விர்ச்சுவலா செருப்ப கொண்டி அடிச்ச மாரி இல்ல? அது வந்து மிகப்பெரிய வைரல். விர்ச்சுவலா ஏன் விர்ச்சுவலா சொன்னா செருப்ப தூக்கி அடிக்கல. ஆனா அந்த கேள்வி வந்து செருப்ப தூக்கி அடிச்சத விட மோசமான ஒரு கேள்வி. அந்த போலீஸ்காரன் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. உன் புள்ளையா இருந்தா இப்படித்தான் பண்ணி, உன் புள்ளையோட எதிர்காலத்துக்கு சேர்த்தானே இந்த மாரி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த வாள் எடுத்து, இத எடுத்து இதெல்லாம் வந்து அந்த பிக்சர் இந்த வீடியோ வந்ததுல சில பிக்சர்லாம் போடுறேன். வாள தூக்கிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு கோஷ்டி பார்த்தா, துப்பாக்கி எது இந்த இந்த சாதாரண வேட துப்பாக்கில துப்பாக்கி வச்சு டம்மு டம்மு டம்முன்னு சுடுறாங்க. இதெல்லாம் பயங்கரமா அது போய்க்கிட்டு இருக்கு. அங்க வந்து பார்த்தா நிலைமை தலைகீழா மாறி போய் நிக்குது. இப்போ ஜென்சி கிட்ஸ் அவங்களுக்கு ஆதரவு வந்து பும்ரா மனைவி பேசுறாங்க. இங்க வந்து பிரதீப் ரங்கநாதன் பேசுறாரு. நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. அதையும் வந்து ஒண்ணொண்ணா பேசுவோம். சரி. இதுக்கு இடையில போற போக்குல ஒரு சின்ன செய்தி என்னன்னா, நமக்கு வந்து பள்ளிக்கரணை இந்த ஏரியால எங்க பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி, கீழ்கட்டளை இப்படி இந்த மாரி ஏரியாக்கள்ல மொத்தம் 1,50,000 பேரோட அ க வீட்டு கனவு, வீடு எல்லாமே வந்து வாழ்வாதாரம் எல்லாமே வந்து சோகமாயிருச்சு. என்னன்னா, அந்த ஏரியால நீங்க வந்து அ பேங்க் லோன் கிடைக்க ஒண்ணும் கிடைக்காது. அது உள்ள சுத்தி உள்ள மொத்த நிலத்தின் மதிப்பே போச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, அது வந்து இந்த மாரி பறவைகள், இது சதுப்பு நிலம் இந்த மாரி ஒரு விஷயத்தினால, அதுல போய் இஷ்டத்துக்கு வீடு கட்டினா விடுவாய்ங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சி அது இதுன்னு என்னத்தையோ சொல்லட்டும். யாரு அனுமதி குடுத்தாலும் தப்பு தானே. அந்த அனுமதியில அதிகாரிகள் இருக்காய்ங்க. அதிகாரிகள் வந்து லஞ்சம், லாவண்யம், லஞ்ச ஊழல்ல திளைச்சவைங்க அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஆ அ இதோட சேர்த்து ஒரு விஷயத்த நான் சொல்லலாம். தாவேகா அரசு இங்க அ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பொதுவா வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து காலையில ஒரு முக்கியமான ஒருத்தர்ட்ட இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? அதுல வந்து நடந்துக்கிட்ட விஷயத்த நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவரு சொன்ன விஷயம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான விஷயம் தான். என்னன்னா, இங்க அ மண்டலம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டெப்போ இந்த மாரி இருக்கும். அ இது வந்து விழுப்புரம் ம ம டெப்போன்னு ஒரு 6 மண்டலம், அப்புறம் டெப்போ அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஒண்ணொண்ணுக்கும் வந்து ஒரு 10 டெப்போ இருக்கு அப்படின்னா, ஒரு 60 டெப்போ. ஒரு டெப்போலயும் இந்த ஆட்சியில இருக்காங்க இல்லையா? அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேலையும் பார்க்காம, சும்மாவே வந்து உட்காந்துட்டு ஜாலியா டீ குடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு குறைஞ்சது 10 பேரு வந்து வெட்டியா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க அ இப்ப போன 5 வருஷம் திமுக ஆட்கள். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்கள். அப்படின்னு அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 10,000 பேர் வரை அ இந்த மாரி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல சும்மா வெட்டியா உட்கார்ந்து
சம்பளம் வாங்கிட்டு நாட்டாம பண்ணிட்டு உட்காந்துருந்தவங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஆள் இங்கே வந்து இந்த வழித்தடத்தில் ஆள் இல்லை, கண்டக்டர் இல்லை, இது இல்லை இது இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து பஸ்ஸு போக முடியல. அப்புறம் சில இடங்களில் ஆளே இல்லாட்ட கூட ஒரு தேவையில்லாமல் 10 பஸ் அனுப்புறது அந்த ரூட்டுக்கு. ஆனால் எப்போவுமே எம்டியாக வரும். அப்போ நஷ்டப்படாமல் என்ன செய்யும், நஷ்டத்தை வர வச்சு இதெல்லாம் பண்ணுறது இருக்கு இல்லையா. இப்போ வந்தவொடனே என்ன செஞ்சா, இப்போ வந்து அவரோட அமைச்சர் வந்து விஜய் பார்த்திபன் நினைக்கிறேன். ஓகே, இஃப் ஐ நாட் ராங், அது சப்ஜெக்ட் கரெக்ஷன். ஏன்னா இன்னும் அதை வந்து ஒவ்வொரு அமைச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள இன்னும் ஏற்ற வேண்டியிருக்கு, இன்னும் புதுசாக வந்ததுனால. ஸோ இது வந்து என்னோட மிஸ்டேக்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து விஜய் பார்த்திபன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஆஞ்சியோ பண்ணியிருக்கு, உண்மையிலேயே கை கால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காடுறீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஏதாவது ஆஃபீஸில் உட்காந்து கூட ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்க்கணும், சும்மா வந்து வெட்டியாக உட்காரக்கூடாது. அதே மாதிரி இங்கே வெட்டியாக உட்காந்து கதை அடிச்சிருந்தாங்கல்ல, இதில் இந்த தாவேக்கா வந்தோன்னா அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா ராசாக்களே, நீங்கள் வெட்டியாக உட்காந்து இது வரைக்கும் ஜல்லி அடித்ததெல்லாம் போதும், நீங்கள் வந்து இப்போது ரூட்டுக்கு போக, வெளியே வந்து பஸ்ஸில் அங்கங்கே ரூட்டுக்கு போக ஆரம்பிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இப்போ வேலை எக்ஸ்ட்ரா அப்படி போனாங்கன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஊழியர்கள் குறைவுன்னு இருக்குல்ல, அது பிரச்சனை இல்லாமல் போச்சே. அந்த விதத்தில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நல்ல விஷயம் பண்ணியிருக்கு தாவேக்கா அரசு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி டயர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது மாதிரி கொட்டேஷன் வாங்கிட்டு டெண்டர் மாதிரி விட்டு அதில் வந்து பழைய டயரை ரீட்ரேட் பண்ணி புது டயர் வாங்கினதை கணக்கு அமைச்சு ஏகப்பட்ட காசு அடித்ததை இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி, புது டயர்னா புது டயர், ரீட்ரேடிங் பண்ணால் ரீட்ரேடிங் பண்ணது அப்படின்னு இந்த மாதிரி ஊழல் வந்து பெருமளவு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் தடுக்கப்பட்டதா. நான் வந்து நேரடியாக அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர், அங்கே ரொம்ப ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒருத்தர் இந்த சொன்னது கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ ஆளுங்கட்சி தாவேக்கா அது மேலே நமக்கு விமர்சனம் இருக்கும், அந்த விமர்சனத்தை விமர்சனமாக பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்த வந்து உண்மையிலேயே தாவேக்காவை மனசார பாராட்டுறோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, யாரு, நம்ம சூரியகாந்த் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த இந்திய அளவில் காக்ரோச் அப்படின்னு சொல்லி இந்த பேரை வந்து முதல்ல உச்சரித்து அதை ரொம்ப பெருசாக்குன ஒருத்தர் சூரியகாந்த் சொல்லி தலைமை. அவர் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகே, அவர் வந்து என்ன சொல்றாரு, எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க, போராட்ட வீடியோக்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த போராட்ட வீடியோக்கு இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இதுக்கு நேரம் இல்லாம வேற என்ன நேரம் உங்களுக்கு இருக்கு? வேற என்ன பண்ண போறீங்க? அதாவது நாடு வந்து நாட்டில் பத்திக்கிட்டு எரியுதான், போராட்டம் பண்றாங்களா, அடிக்கிறாங்களாம், அந்த வீடியோக்களை பார்க்க நேரம் இல்லையா? இவரெல்லாம் ஒரு தலைமை நீதிபதினு சொல்லி நமக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு மாதிரி அருவருப்பா இல்லை? அதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அரசுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்கணும், சூமோட்டோவா வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும். கேட்டால் எங்களுக்கு பார்க்க நேரம் இல்லை, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? நீதிபதி தானே, நீதிபதினா நாட்டில் நடக்கிற அநியாயங்கள்லாம் பார்க்கணும்ல, கண்ணை மூடிக்கிடுவீங்களா? இவரால் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி காக்ரோச் மாதிரி வந்து கச்ச கச்சன்னு வந்து எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாவில் பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, நீங்கள் வந்து அப்படி சொல்கிறாங்க. அது போக எங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள், போராட்ட வீடியோக்கள் பார்ப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காதே, அங்கே மேலிருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஓகே ஐயா நாங்கள் பண்ணுறோம் ஐயா அப்படின்னு அடுத்து வந்து முடிச்சு போனோன்னே எங்கேயாவது ராஜ்யசபா உறுப்பினரோ அல்லது வந்து கவர்னரோ இல்லை வேற ஏதாவது முக்கியமான பதவியை எடுத்துக்கிறது தானே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கேவலமா இல்லை? ஒரு திங்கிற சோத்து மேலே வந்து ஆணையா சொல்லுங்க, கேவலமா இல்லை? அது போக போராடும் மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் கையாளும் அடக்குமுறை குறித்து முறையிட்ட வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அளித்த பதில். இந்த மாதிரி பண்றாங்களே ஒருத்தர் வந்து இப்படி சொன்னார்னா அதுக்கு வந்து இவர் சொன்ன பதில் இப்படி வந்து ஒரு கேவலமான, ஓகே, தகுதி இல்லாத ஒரு தலைமை வழக்கறிஞர். இவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வழிகாட்டுறது ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரம். இவங்களை வச்சு நம்ம வந்து நம்பணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு செய்தி எடுத்தேன்னா, இந்தியாவில் ஜென்சி புரட்சி ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் வந்துச்சு, பங்களாதேஷில் வந்துச்சு, இதில் வந்து நேபாளம், இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ் இதெல்லாம் வந்துச்சா. இந்த ஜென்சி புரட்சி வந்து இந்தியாவிலேயே வந்துருச்சோ அப்படின்ற அளவுக்கு கையை பிசையும் மோடி அண்டு அமித்ஷா. இது ஒரு சிறந்த செய்தி. இலங்கை, நேபாளம் மற்றும் வங்கதேசத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய மக்கள் போராட்டங்களைப் போல டெல்லியில் நடக்கும் இந்த ஜென்சி போராட்டமும் மாறி உள்ளது. சோசியல் மீடியா மூலமாக குறுகிய காலத்திலேயே
ஒன்றிணைந்த இளம் தலைமுறையினர் டெல்லி அரசையே ஆட்டங்காண வைக்கும் அளவிற்கு போராடி வருகின்றனர். இது மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி உள்ளது. இருப்பினும் இது ஆட்சியை கவிழ்க்கும் அளவிற்கான போராட்டம் அல்ல, கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தும் ஜனநாயகபூர்வமான போராட்டம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து லோகத்தில் யோகியன் ஒருத்தர் உண்டெங்கில் அவர் அண்ணாமலை தான். அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, எல்லாம் பண்றாரு, எல்லாம் சொல்லணும்னா 31ல போட்டி போட போறாரு சொல்ல முடியா. அவர் வந்து இந்த போராட்டம் நீட்டை பத்தி திருவாய் மலர்ந்திருக்கிறார். அதை வந்து நம்ம சொல்லிடுவோம். நீட் தேர்வு சமத்துவத்தை உறுதி செய்தது. நீட் வந்து சூப்பர்ன்றாரு. ஓகே, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து 2025 வரைக்கும் 21 பேர் செத்தாங்களே, அதுக்கு வந்து பதில் கிடையாது. ஆனா சமத்துவத்தை உறுதி செய்ததான் நாடு முழுவதும் ஒரே தரநிலையால் பின்தங்கிய மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி கனவு நனவானது. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் நம்ம யாருக்கும் நனவு ஆகலை, எல்லாம் படித்தோம், பணக்காரன் மட்டும்தான் போய் சேர்ந்தாங்க. நீட் தேர்வுனால தான் எல்லாரும் வந்தாங்களாம். இது வந்து சொல்றது எல்லாத்தையும் ஊன்னு கேட்கறதுக்கு யாரும் காதுல பூ வச்சுட்டு இல்லை. இங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதுக்கப்புறம் ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை நீட் யூஜி வினாத்தால் கசிவு, மாணவர்கள் தேர்வு எழுதி மீண்டும் மீண்டும் எழுத வேண்டிய நிலை, மன அழுத்தமும் நம்பிக்கை இழப்பும் சொல்றாராம். இது அப்படியே போற போக்கில் வந்து அப்படியே மயிலரகால அப்படி தர்ற மாதிரி அது வந்து அங்க 3 வாட்டி கசிஞ்சிருச்சு. இன்னையா வந்து இது எவ்வளவு பெரிய கிரைம் இது. மாணவரோட எதிர்காலம் 3 வாட்டி கசிஞ்சிருச்சா அதை வந்து சாதாரண சொல்றீங்க. நீங்க எல்லாம் ஒரு யோக்கியமான ஆளா இருந்து இப்படிலாம் சொல்லுவீங்களா? நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்க வந்து ஆட்சி பிடிக்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா மாணவர்கள் எதிர்காலம் இதை பத்தி இப்படியா பேசுறது? அது போக போராட்டம் மாணவர்கள் உரிமையான குரல், ஒரு ஜனநாயகத்தில் பாரபட்சம் போராட்டம் அடிப்படை உரிமை, ஆனால் என்ன காரணத்தால் உரையாடல் தாமதமானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் இது வந்து என்ன சொல்றது, பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடையக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே அங்கேயும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது. இதெல்லாம் என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்டு? முன்னாடி வந்து பொய்ய பேசணும் ஸ்ட்ராங்காக பேசுகிற ஆளு இப்போ வந்து மத்திய அரசிடம் எங்கள் கோரிக்கை, மத்திய அரசு உங்க முதலாளித்த கோரிக்கை அப்படித்தானே, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, விரைவான நடவடிக்கை, மாணவர்களின் நம்பிக்கை மீட்டெடுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் தன்னோட இதை வந்து அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. இவர் அறிக்கையை போடுறதுக்கு சில பத்திரிகைலாம் முன்னாடி வந்து இப்போ தினத்தந்தி பத்திரிகை வந்து தலைப்பு செய்தியை போடுறாங்க. 31ல் வந்து நாங்கள் களம் காணுவோம் அப்படின்னு புதிய கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி டைட்டில் முன்னாடி போடுறாங்க. அதாவது எங்களுக்கு காசை கொடுத்தா அது வந்து மீடியாங்கிறது வந்து நேர்மை இல்லாத விஷயம் ஆகி போச்சு. இவர் வந்து முதல் பக்கத்தில் பெருசாக போடுற அளவுக்கு பெரிய ஆள் அவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஜென்சி பரீட்சைக்கு பெருகும் ஆதரவு. ஜந்தர் மந்தரில் நடந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசும் ஒரு சிறுவனின் வீடியோவை ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். ஒரு சின்ன பையன் பேசுறத பகிர்ந்தது என்னன்னா, அந்த வீடியோவில் பேசும் சிறுவன், போலீசாரின் லத்திக்கோ அவர்களின் தடியடிக்கோ நான் பயப்படவில்லை, பகத்சிங்கை போல நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஸோ அந்த பையன் பேசின வீடியோ வந்து பயங்கர ஏற்கனவே வைரல். இது இவங்க வந்து இன்ஸ்டாவில் போட்டோன்னா இன்னும் பெருசாக வைரல் ஆகி போச்சு. இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி லத்தியால் கேள்விகளுக்கு பதிலளிக்காதீர்கள், இது சொல்றது யாரு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இயக்குனர் நடிகர் பிரதீப் ரங்கநாதன். இந்த துணிச்சலுக்காக அவர் வந்து மனசார பாராட்டுறோம். அப்புறம் நீட்டு தேர்வுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும்னா நீங்க வந்து என்ன ஏது நடந்துச்சுன்னு உட்காந்து பேசுங்க, கூப்பிட்டு பேசுங்க, நீங்க நேர்மை நடவடிக்கை எடுங்க. லத்தியால் வந்து பதில் சொல்லாதீங்க, அந்த லத்திய பதில் சொல்ல லத்திய திருப்பி உங்க கண்ணத்தை பதம் பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கான அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து வந்து திமுக வந்து சைலண்டா என்ன வேலை பார்க்குறாங்க, பார்லிமெண்ட்ல அங்கே வந்து நீட் தேர்வை ரத்து செய்து மருத்துவ சேர்க்கை உரிமை மீண்டும் மாநில அரசுகளுக்கே வழங்க தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலங்களவையில் திமுக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இனிமே வந்து இந்த எஜுகேஷன் வந்து டோட்டலாகவே மாநில அரசு பட்டியலில் வரணும், மத்திய அரசுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாநிலங்களவையில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் திமுக வந்து இப்போ நம்ம பாராட்டுறோம். வினாத்தாள் கசிவு, முறைகேடுகள், நீட் பயிற்சி மைய கலாச்சாரத்தால் ஏழை கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் இது குறித்து உடனடியாக விவாதம் நடத்த திமுக எம்பி வில்சன் கோரிக்கை. ரைட்டு. அதுபோக கண்ணீர் புகையால் குழந்தைகள் மூச்சு திணறுவதை ஜனநாயகத்தில் நார்மலே செய்யக்கூடாது சார். அது ஓகே, அது அப்படித்தான் நடக்கும். அப்படி நார்மலே செய்யக்கூடாது. தங்களை பாதுகாக்க வேண்டியவர்களை பார்த்தே அஞ்ச வேண்டிய நிலை குடிமக்களுக்கு வரக்கூடாது. இது சொல்ல யார் தெரியுமா? பும்ராவின் மனைவி சஞ்சனாவின் இன்ஸ்டா ஸ்டோரி. ஸோ இன்ஸ்டாவில் போட்டு மாறி மாறி பேச 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 என்ன அது ரொம்ப பெருசாக அப்படி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹீரோக்கள் யாரும் வரவில்லை, ஆனால் வில்லன்கள் போராட்டத்துக்கு வந்து விட்டார்கள், உங்களுடன் நிற்காத ஹீரோக்கள் அனைவரையும் எதிர்த்து நில்லுங்கள்.
ஏன்னா இப்போ வில்லன் எடுத்தாச்சுன்னா வில்லனா நடித்த பிரகாஷ்ராஜ்லேருந்து முக்கியமான வில்லன்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜின் பங்கேற்பு குறித்து காக்ரோச் ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூகதள பக்கம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹீரோக்கள் யாரும் வரல, ஹீரோக்கள் எதிர்த்து நில்லுங்க, வில்லங்கள் வந்துட்டாங்க, அவங்க ஆதரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து மூஞ்சில வந்து கரிய பூசின மாதிரி. இதை தெரிஞ்சு வந்து ஹீரோக்கள் அப்படி அமைதியா எனக்கு என் வேலை, என் படம், என் பணம், என் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி இப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான். அதாவது எப்பவுமே வரலாறு வந்து ரொம்ப வலிமையானது. வெற்றியோ தோல்வியோ கலந்துக்கிட்டவனுக்கு தான் வரலாற்று இடம் உண்டு. பார்வையாளருக்கு வரலாற்றுல இடமே இல்லை. இது வந்து இப்ப இருக்கிற இங்க ஹீரோக்கள்ன்ற பேர்ல இருக்காங்களா, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மாற்றம் சொன்னாங்கல்ல, ஒரு வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்றத மகளிர் பயணம் பேர் மகளிர் விடியல் பேருந்துன்றத மகளிர் பேருந்து அப்படின்னு வச்சாங்க. விடியலுங்கிறத தூக்கிட்டாங்க. ஏன்னா விடியல் அப்படின்னு சொல்லிட்டாலே ஸ்டாலின் பேர் ஞாபகத்துக்கு வருதான். அதனால அதை தூக்கிட்டாங்க. இப்போ வந்து திமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்ட்டு அந்த பேரை மாற்றி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் மாற்றிருக்காங்க. மற்றபடி சோத்தை குறைக்க, இது சாப்பாடு குறைக்கல ஒன்றும் செய்யலாம், அது அப்படியே இருக்கு. 17 லட்சம் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. முதல்வரின் அப்படிங்கிறது பதிலாக பெருந்தலைவர் காமராஜர். இது வந்து வரவேற்கத்தக்கதா இல்லைன்னு தெரியல. ஆனால் என்னவோ இத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது திடீர்னு இதை மட்டும் ஏன் மாற்றணும்? முதல்வர்னா என்ன, ஸ்டாலின் முதல்வர் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து முதல்வர் சொல்லி விஜயோட காலை உணவு திட்டம் சொல்லிக்கலாம். அதான் மேட்ரு. அது போக நம்ம விஜயம் என்ன சொல்லியிருக்காரு, கல்வியை வந்து நீட் தேர்வு போல பிரச்சனை வந்ததுனால கல்வியை வந்து மாநிலத்துக்கு நீங்க வந்து முழு அதிகாரம் கொடுக்கணும். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விவரங்களை மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு விஜய் வந்து குரல் கொடுத்துருக்கிறார். நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இங்க வந்து வேலுமணியை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இது வந்து உயர்நீதிமன்றம் காட்டமாகும். காட்டம்னு என்ன, உயர்நீதிமன்றம் காட்டம் அப்படிங்கிறதான் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காங்க. காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு. சரி, ஓகே. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, இது வந்து தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவு அல்ல, தமிழ்நாடு வந்து என்னென்ன பொங்கி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னா, காவிரி நீர் திறக்க முடியாது. எங்க கர்நாடகாவிலேருந்து டெல்லியில் நடந்த காவிரி ஆணைய கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க கர்நாடக அரசு மறுப்பு. மழைப்பொழிவு குறைவு என்று காரணம் காட்டி காவிரியில் தண்ணீரை திறக்க கர்நாடக அரசு மறுப்பு. பெங்களூரு குடிநீர் தேவைக்கு மட்டுமே நீர் உள்ளதால் அணைகளில் இருந்து நீர் திறக்க முடியாது அப்படின்னு கர்நாடகா சொல்லியிருக்கு. அதுக்கு தமிழ் அரசு என்ன செய்ய போகுது? இது வந்து எவ்வளவு தண்ணி இருக்கு, அதுல வந்து இவ்வளவு பிரிச்சு வேணும் அப்படிங்கிறதானே. இந்த உரிமையை வந்து வருஷம் பூரா இப்படியே நம்ம வந்து பேசிட்டே இருக்க போறோமா அப்படின்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து தாவேக அரசை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணாங்க அப்படிங்கிறதுல திமுகவில் யாரெல்லாம் எந்த பழைய அமைச்சர் வந்து கண்காணிப்பில் உளவுத்துறை ஐஜி அஸ்ரா காருக்கு வந்து கண்காணிப்பு இருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது. இதெல்லாம் போக கடைசியாக வந்து ஒரு செய்தி நமக்கு வந்து இப்போ பேனா எடுத்தோம்னா இது வந்து ஒரு 20 ரூபா பேனா இல்லை 50 ரூபா பேனா அப்படி தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பாக்கெட்டில் 10 ரூபா பேனா இருந்துச்சு, இல்லை 50 ரூபா பேனா 100 ரூபா பேனா இருந்தது. இப்போ வந்து அவர் கையில் 2.5 லட்ச ரூபா பேனா வந்து பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு போட்டு அது செய்தியாக புதுசாக போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த செய்தியை வந்து லேசாக வாசிச்சிட்றேன். இது வந்து இந்த முடிவில் இது வந்து தப்பு ரேட்லாம் தாண்டி பேனா வந்து பேனாவும் ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ அமைச்சரான புதிதில் வெறும் 10 ரூபாய் பேனா வைத்திருந்தவர் ஆனால் இப்போது 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேனா வைத்துள்ளார். பேனாவை பரிசீலித்தவர் பாக்கியம். பேனாவை கொண்டு போய் கொடுத்தவர் சூளைமேடு மேத்தா நகர் கோதண்டம். மகாபலிபுரம் அருகே சுமார் 200 ஏக்கர் நிலம் அன்றைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு பரிந்துரையில் பாக்கியம் பில்டர்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு உள்ளே செல்வதற்காக பாதை வசதி ஆளவந்தார் அறக்கட்டளை நிலத்தை கொடுத்துள்ளனர். இந்த பாதை விவகாரத்துக்காகத்தான் இந்த 2.5 லட்சம் ரூபாய் பேனா அமைச்சர் ரமேஷுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதாக கோட்டை வட்டார PROக்கள் மூலமாக தகவல் கசிந்துள்ளது. ஸோ 2.5 லட்சம் பேனாவை வச்சு நீங்க என்ன எழுதுங்க, நல்லா எழுதுங்க, நல்ல உத்தரவு போடுங்க, நேர்மையான உத்தரவு போடுங்க அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.